இதை அதாவது ஜீனோசைடுன்னு நம்ம சொல்கிறோம், இனப்படுகொலைன்னு சொல்கிறோம். இனப்படுகொலைன்னா நிறைய பேருக்கு டக்குன்னு புரியாது. என்ன இனப்படுகொலை? சண்டை நடக்குது, சண்டைன்னா எல்லாம் சாகதானே செய்வாங்க. சண்டை நடந்து சண்டையில் ஆள் சாகிறதுன்றது வேறு, இனப்படுகொலைன்றது வேறு. அதில் முதல்ல கர்ப்பிணி பெண்களை கொண்டு வர்றது. ஏன்னா கர்ப்பிணி பெண்களை கொண்டுட்டா அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. இவங்க கொல்லாமல் விட்ட குழந்தை இனிமேல் பிறந்து வந்துருச்சுன்னா, இன்றைக்கி தேதிக்கு 20 வயசில் இருந்தவெல்லாம் ஹமாஸ் போயிட்டான். 20 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை பூரா கொண்டாச்சு. அப்புறம் வயசுக்குள்ள குழந்தையோடு இருக்கிற அம்மாவெல்லாம் கொண்டுட்டா அந்த குழந்தையும் பிறக்காது. அப்புறம் புதுசாக குழந்தைங்க வளர்ந்து வர முடியாது. அது வேறு வகையான இனப்படுகொலை தானே. ஸோ எந்த வகையிலும் இனப்படுகொலை நடக்காமல் பார்த்துக்கணும். உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் வரக்கூடிய எய்டு, எந்த எய்டையும் தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 7-8 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். பொங்கல் பண்டிகை எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நல்லது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து நம்ம ரெட்ரோலுக்ஸில் பேசிகிட்டு இருக்கோம் சார். சமீபத்திய செய்தி, இன்றைய செய்தி அப்படின்னு பார்த்தா ஈரானுடைய அந்த தாக்குதல், அதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் அப்படின்றது இன்றைய தினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 நாட்களை கடந்து விட்டது. இப்போது ஈராக், ஈரான், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ உள்ளே வந்திருக்காங்க. இன்றைய வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஏன்னா இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி ஈரானுடைய அந்த தாக்குதல் நடந்திருக்கு. என்னென்ன நிலவரம் சார் இன்று? அதாவது நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஹேக் நகரம், நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேக் நகரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் இருக்குல்ல, அதுதான் சொன்னேன் கடைசியாக நான் சொல்கிறேன் அந்த நல்ல செய்தி என்ன. அவங்க இன்றைக்கி தங்களுடைய தீர்மானத்தை வெளியிட்டாங்க. என்ன சொல்லி வெளியிட்டிருக்காங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா தொடுத்த வழக்கு நியாயமான வழக்கு. அவர்கள் வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் சரியான ஆதாரங்களோடு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் ஷுட் ஸ்டாப் தி ஆக்குபேஷன் இம்மீடியட்லி. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். எந்த வகையில் ஜீனோசைடு நடந்தாலும் அதற்கு இஸ்ரேல் தான் பொறுப்பு, இஸ்ரேல் அரசாங்கம் தான் பொறுப்பு. ஏன்னா இப்போ சொல்லலாம் நாங்கள் படைகளை வச்சு ஒன்றும் பண்ணேன், ஆனால் நெத்தன்யாஹூ சொல்லிட்டார், அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி, சர்வதேச கோர்ட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு அவர் 2 நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி சர்வதேச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, உடனடியாக இந்த ஆக்குபேஷனை ஸ்டாப் பண்ணணும். யூ ஷுட் ஸ்டாப் த ஜீனோசைட். இதை அதாவது ஜீனோசைடுன்னு நம்ம சொல்கிறோம், இனப்படுகொலைன்னு சொல்கிறோம். இனப்படுகொலைன்னா நிறைய பேருக்கு டக்குன்னு புரியாது. என்ன இனப்படுகொலை? சண்டை நடக்குது, சண்டைன்னா எல்லாம் சாகதானே செய்வாங்க. சண்டை நடந்து சண்டையில் ஆள் சாகிறதுன்றது வேறு, இனப்படுகொலைன்றது வேறு. இனப்படுகொலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த இனத்தின் வருங்காலத்தில் மக்கள் இல்லாதது போல் ஒரு வேலையை செய்யுது. அந்த மக்கள் தொகையே இல்லாத மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்துங்க, 20 லட்சம் பேர் காசாவில் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா என்ன ஆகும்? எல்லோரும் கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளை பெற்றுப்பாங்க, அப்படியே அந்த மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகும். ஒரு 30 வருஷம் ஆகும்போது இந்த 20 லட்சம் பேருன்றது ஒரு 40 லட்சம் பேராக மாறிடுவாங்க. கரெக்டாக? ஆனால் இவர்கள் நடத்தும் தாக்குதல் எப்படி நடத்துகிறாங்கன்னா, இருக்கும் குழந்தைகளை பூரா கொள்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தேதிக்கு 15 வயசுக்கு கம்மியாக இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா 15 வயசுக்கு மேலே 20 வயசுக்கிட்ட இருக்கிறவன்லாம் ஹமாஸில் போய் சேர்ந்துடுறான். ஸோ அவனை விட்டுருங்க. 20 வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன ஆண்கள் என்ன வயது குறைஞ்சபட்ச வயசே 30 வயசாக இருக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கி 50 வயசாக இருக்கிறவன் 60 வயசு ஆகிடுவான், 60 வயசாக இருந்தவன் செத்து போயிடுவான். ஆக அடுத்தடுத்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கி இந்த 20 வயசில் யாரெல்லாம் ஹமாஸில் போய் சேர்ந்தாலும் ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் செத்துருவாங்க. அதுக்கு அடுத்தால அந்த ஏஜ் குரூப்பில் ஆளே இருக்காது. ஏன்னா குழந்தைங்களை பூரா கொண்டுட்டாங்க. 2வது கட்டமாக என்ன வேலைன்னா, பெண்களை பூரா கொல்றது. அதில் முதல்ல கர்ப்பிணி பெண்களை கொண்டு வர்றது. ஏன்னா கர்ப்பிணி பெண்களை கொண்டுட்டா அவர்களுக்கு குழந்தை பிறக்காது.
இவங்க கொல்லாமல் விட்ட குழந்தை இனிமேல் பிறந்து வந்துருச்சுன்னா, இன்றைக்கி தேதிக்கு 20 வயசில் இருந்தவெல்லாம் ஹமாஸ் போயிட்டான். 20 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கள பூரா கொண்டாச்சு. அப்புறம் வயிற்றுக்குள்ள குழந்தையோடு இருக்கிற அம்மாவெல்லாம் கொண்டுட்டா அந்த குழந்தையும் பிறக்காது. அப்புறம் புதுசாக குழந்தைங்க வளர்ந்து வர முடியாது. 2 பாயிண்ட் ஆச்சா. 3வது பாயிண்ட் என்னென்னா, பெண்களை பூரா கொல்றது. பெண்களை கொண்டுட்டா என்ன ஆகும்? ஆண்களுக்கு திருமணம் செய்ய பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இனப்பெருக்கமும் நடக்காது. அப்போ இப்போவே இருக்கிற எல்லா பாலஸ்தீன பெண்களையும் கொன்றுவிட்டு 20 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை எல்லாரையுமே கொண்டு முடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பாலஸ்தீன மக்களை வந்து இவங்க அழிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்த்தா பாலஸ்தீனியன்னு ஒரு ஆளே இருக்க மாட்டான். பாலஸ்தீன ஆணும் பெண்ணும் இருந்தால் தானே பாலஸ்தீன மக்கள்ன்றதே உருவாகும். இதுதான் இனப்படுகொலைன்னு நம்ம சொல்கிறது. அந்த இனத்தை வந்து மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, பெண்களை மொத்தமாக முடிச்சிடுறது, குழந்தைங்களையும் முடிச்சிட்டா மீதி எல்லாம் வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த வெறும் ஆண்கள் எங்கே போய் கல்யாணம் பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணாலும் அது அந்த பெண் வந்து எந்த இனத்தை சார்ந்தவளாக இருக்கிறாளோ அந்த இனத்தோடு கலந்துருவாங்க. எப்போதுமே வந்து ஒரு கல்ச்சர்ன்றதே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை சார்ந்து தான் இருக்கும். ஆணை சார்ந்தெல்லாம் கல்ச்சர் வராது. இது வந்து எல்லா மிருகங்களுக்குமே பொருந்தும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, யானைகள் தான் யானைகளில் பார்த்தீங்கன்னா பெண் யானைகள் தான் கூட்டமாக போகும். ஆண் யானை தனியாக தான் சுற்றிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிங்கம் ஒன்று தான் வந்து ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி எல்லாம் ஒன்றா இருக்கும். அதனால தான் இவருக்கு அது சிங்கத்தை ராஜான்னு சொல்கிறாங்க. மற்றபடி எந்த பாலூட்டி மிருகங்களும் பார்த்திங்கன்னா பெண் மிருகங்கள் தான் கூட்டமாக இருக்கும். ஈவன் இப்போ மனிதர்களே எடுத்துக்கிங்களேன், ஒரு பெண் குழந்தை பிறகுது, சரி, ஒரு ஆண் குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கிங்க. வளரும், கொஞ்சம் நாள் குடும்பத்தோடு இருப்பாங்க. அப்புறம் என்னாவான்? படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு எங்கேயாவது தனியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனால் தான் அவனுக்கு மறுபடியும் ஃபேமிலின்னு ஒன்று கிடைக்கும். இல்லைனா அவன் தனியாகவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த யானைகளில் ஆண் யானை தனியாக சுற்றுது, அதேமாதிரி இவன் தனியாகவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் இதே பெண்கள்னு எடுத்துக்கங்க, இல்லை கல்யாணமே ஆகுது, ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிடுச்சுனாலும் அப்போ அவன் தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் பெண்கள் பாருங்கள், பறக்கும்போதே குடும்பத்தோடு இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் போவாங்க, வெளியே தங்கியெல்லாம் படிப்பாங்க, வருவாங்க, வந்து கல்யாணம் ஆகும். கல்யாணம் உடனே குழந்தைங்க பிறக்கும். குழந்தைங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மா கூட தான் இருக்கும். அதுக்கப்புறமும் வயசானதுக்கப்புறமும் பாருங்கள், பேரம்பேத்தியும் பாட்டிங்க கூட தான் இருக்கும். இவர் தாத்தா தனியாக தான் சுற்றிட்டு இருப்பார். ஒரு ஆணை சுற்றி குடும்பம் இயங்குவதில்லை. குடும்பம் என்பதே ஒரு பெண்ணை சுற்றி தான் எப்போவுமே இயங்கும். அதே போலவே இப்போ இங்கே இருக்க பெண்களை பூரா அழிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 40-50 வருஷத்தில் அந்த இனத்தில் ஆண்களே அந்த இனத்தின் வாரிசுகள்னு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு இவங்க செய்கிறாங்க. அதாவது நம்ம இது ஏதோ பாலஸ்தீன மக்களுக்கும் இவங்களுக்கும் சண்டைன்னு பார்க்கக்கூடாது. அவங்களோட நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். அவங்களோட நோக்கம் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நாட்டை பிடிக்க போகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம். இவர்கள் அதை செய்யவில்லை. அந்த இனம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு உண்டான வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது தான் ஜீனோசைடு அப்படின்னு சொல்லி அந்த இனப்படுகொலைன்றதை சவுத் ஆஃப்ரிக்கா போய் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வகையிலுமே அந்த ஜீனோசைடு நடந்துடக்கூடாது. எந்த வகையிலுமே இப்போ இராணுவத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை தூண்டி விட்டு நீங்களாம் போய் அடித்து கொள்ளுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வேறு வகையான இனப்படுகொலை தானே. ஸோ எந்த வகையிலும் இனப்படுகொலை நடக்காமல் பார்த்துக்கணும். உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் வரக்கூடிய எய்டு, எந்த எய்டையும் தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 7-8 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை போட்டு காமிச்சிருங்க. காமிச்சிங்கன்னா அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க என்னெல்லாம் செய்திகள் இருக்குன்னு. President, I quote, 1. The state of Israel shall immediately suspend its military operations in and against Gaza. 2. The state of Israel shall ensure that any military or irregular armed units which may be directed, supported or influenced by it, as well as any organizations and persons which may be subject to its control, direction or influence, take no steps in furtherance of the military operation referred to point 1 above. 3. The Republic of South Africa and the State of Israel shall each, in accordance with their obligations under the Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide in relation to the Palestinian people, take all reasonable measures within their power to prevent genocide. 4. The State of Israel shall, in accordance with its obligations under the Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide in relation to the Palestinian
people as a group protected by the Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide, desist from the commission of any and all acts within the scope of Article 2 of the Convention, in particular A. Killing members of the group, B. Causing serious bodily or mental harm to the members of the group, C. Deliberately inflicting on the group conditions of life calculated to bring about its physical destruction in whole or in part, and D. Imposing measures intended to prevent births within the group. 5. The State of Israel shall, pursuant to point 4c above, in relation to Palestinians, desist from and take all measures within its power, including the rescinding of relevant orders, of restrictions and or of prohibitions to prevent A. The expulsion and forced displacement from their homes, B. The deprivation of B1. Access to adequate food and water, B2. Access to humanitarian assistance, including access to adequate fuel, shelter, clothes, hygiene and sanitation, B3. Medical supplies and assistance, and C. The destruction of Palestinian life in Gaza. 6. The State of Israel shall, in relations to Palestinians, ensure that its military, as well as any irregular armed units or individuals which may be directed, supported, or otherwise influenced by it, and any organizations and persons which may be subject to its control, direction, or influence, do not commit any act described in 4 and 5 above, or engage in direct and public incitement to commit genocide, conspiracy to commit genocide, attempt to commit genocide, or complicity in genocide. And insofar as they do engage therein, that steps are taken towards their punishment pursuant to Articles 1, 2, 3, and 4 of the Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide. 7. The State of Israel shall take effective measures to prevent the ஸோ இப்படியாக ஒரு இந்த 100 நாட்களுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவோட புண்ணியத்தில் ஏதோ ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த பாலஸ்தீன மக்கள் பிழைத்து கொள்வதற்கும் அவர்களின் அடிப்படை உரிமையான அந்த லிபர்ட்டி கிடைப்பதற்கும் வழிவகை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணலாம். ஒரு இந்த மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா இத்தனை நாட்களும் நாம் சொன்னது பூரா ஒரே சோக செய்தியாக தான் இருந்தது. இன்றைக்கி தான் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.